NCERT syllabus standard 9 chapter 1 number system la exercise 1.3 la second sum paapom. You know that 1 by 7 is equal to சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. Can you predict what the decimal expansion of அப்படின்னு சொல்லிட்டு ஒரு set of values கொடுத்திருக்காங்க without actually doing long division. அதாவது 1 by 7 உடைய வேல்யூ இதுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்மளால இதோடைய வேல்யூவை கண்டுபிடிக்க முடியுமா? பட் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் பண்ணி கண்டுபிடிக்க கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ என்ன கிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்னா கிவன். ஸோ given என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 by 7 is equal to 0.142857 bar. பார்ன்னு சொல்லுவோம். இதை பார்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் பார் போட்டிருக்கிறாங்களோ அந்த நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ 1 by 7 உடைய வேல்யூ எதுன்றாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 by 7 3 by 7 சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல 2 by 7 அப்படின்னா எப்படி எடுத்து எழுதலாம். ஸோ therefore 2 by 7 is equal to இந்த 2 by 7 எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 2 into 1 by 7 கரெக்டுங்களா? அப்போது 2 into 1 by 7 உடைய வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is given. ஸோ அப்போது 0.142857 பார். ஓகேங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் மல்டிப்ளை பண்ணாலே போதுமானது. ஸோ அப்போ லாஸ்ட்லேருந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். தட் இஸ் 2 7s are 14, அதுக்கடுத்தது ரிமைண்டர் 1, 2 5s are 10 plus 1 is 11, 2 8s are 16 plus 1 17, 2 2s are 4 plus 1 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 5. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 4s are 8 plus 1 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 5. அவ்வளோதான், ரிமைண்டர் கிடையாது. 2 4s are 8, அடுத்தது 2 1s are 2, 2 into 0 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ அப்போது இங்கே எதுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிறது எல்லாத்துக்கும் பார் வருதுன்னா அப்போ கண்டிப்பாக இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிற எல்லாத்துக்குமே பார் வரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ 2 into 1 by 7 பிரிக்கணும். 2 into 1 by 7 வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எது வரைக்கும் பார் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்கும் பார் இருக்கிறதுனால இதுக்கும் அதே மாதிரியே பார் வரும். ஸோ இதே மாதிரி சிமிலர்லி நீங்கள் என்ன கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 by 7 எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 3 into 1 by 7 அப்போ என்ன பண்ணணும் 3 into 1 by 7 வேல்யூ ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இதே மாதிரியே 4 by 7 எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 4 into 1 by 7, 5 into 1 by 7, 6 into 1 by 7. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சரை ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.